இப்போ திமுகல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஜென்ஸி எல்லாரையும் திமுகல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்தி எல்லாரையும் இணையறதுக்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஜென்ஸி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு வந்து அவங்க உலகமே தனி, விஜய் தான் சிஎம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு திமுகவும் அவங்க சார்ந்த பல நிறுவனங்களும் ஊடகங்கள்லாம் சொன்னாங்க, கிண்டல் பண்ணாங்க. இன்னொரு படி மேலே போனால் எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டல் ஓட்டு என்றப்போ திமுக முன்னிலையில் இருந்துச்சு. அப்போ வந்து ஒருத்தர் பேசினார் ஒரு தொலைக்காட்சியில், பார்த்தீங்களா இவங்களுடைய உலகம்ன்றது வெறும் இன்ஸ்டா மட்டும்தான், இதுதான் உண்மையான ஃபேக்ட்டு. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய இன்ஸ்டா உலகத்தில் விஜய் தான் சிஎம்மு, அவங்க தனி கணக்கு போடுவாங்க அப்படின்னாங்க. பார்த்தா டக்குன்னு கட் பண்ணால் 2 மணி நேரத்தில் நிலவரம் மாறுது, உண்மையிலே விஜய் சிஎம் ஆயிட்டார். ஸோ இன்ஸ்டாவையும் சமூக வலைத்தளத்தையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால இப்போ வந்து மீண்டும் கட்சியை தகவமைக்கக்கூடிய, அவர் சொன்ன மாதிரி திமுக 2.0க்கு தயாராகிட்டு இருக்காங்க. திமுக சிறந்த ஆளுங்கட்சியான்னு சொல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு தெரில. ஆனால் ஒரு சிறந்த எதிர்கட்சி, ஏன்னா கேள்வி கேட்குறது யார் வேணால் கேட்கலாம் இல்லையா. ஆனால் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்காங்க, 6 மாதம் நாங்கள் விமர்சிக்க மாட்டோன்ற மாதிரி. அதுக்கு முன்னாடியே கட்சியை கட்டமைப்பதற்காக சமூக ஊடகங்களை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இளைஞர்களை, ஜென்ஸி தானே இந்த ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காரணமாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல ஓட்டே இல்லாத குழந்தைங்க தானே அம்மா அப்பாட்ட விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு தான் சென்னையில் வந்து ஒரு கருத்தரங்கம் மாதிரி வச்சாங்க. கருத்தரங்கம் வச்சு தேர்தல் தோல்விக்கான காரணங்களையும் எப்படி செயல்படணும் அப்படின்றதெல்லாம் பேசினாங்க. அடுத்தடுத்த நாட்களில் இது மாதிரி கருத்தரங்கள் நடக்கும் அப்படின்றாங்க. இது என்ன காட்டுது அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாவில் மட்டும் அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன திமுக இப்போ இன்ஸ்டா அரசியலுக்கும் வந்திருக்கிறது. அதனுடைய நோக்கம், அதனுடைய பொருள் என்னென்னா, நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுத்தீங்களோ அதே ஆயுதத்தை நாங்கள் எடுப்போம் அப்படின்றது தான். பட் விஜய்க்கு இன்ஸ்டாவில் இருந்த ஆதரவு உதயநிதிக்கு இன்ஸ்டாவில் இருக்குமா அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொள்கை ரீதியாக தாவேகாவுக்கு கொள்கை என்ன இருக்குது, திமுகவுக்கு கொள்கை என்ன இருக்குது அப்படின்றதையும் கொண்டு வருவாங்க. வெறும் கொள்கையாக மட்டும் இல்லாமல் இந்த ஜென்சி மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக அதை எப்படி பொதுமைப்படுத்தலாம் அப்படின்னு ஒன்று கொள்கையும் கருத்தும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சிக்கு தெரியுமான்னா பல பேருக்கு தெரியாது.